உங்களது குடும்ப வாழ்க்கையில சிறிய விருந்தினர் உங்க வீட்டுக்கு வருகை தர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க. அது குறித்த நல்ல செய்திகள் கிடைக்குங்க. ஆமாங்க. நீங்க டயர்ட் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா இந்த மாரி நேரத்துல உங்க செல்வத்தை அதிகரிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகளே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல பங்குனி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நமது கடகராசி அன்பர்களுக்காக காண இருக்கிறாங்க. ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது 15 மார்ச் 2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, பங்குனி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, பங்குனி 4ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக மார்ச் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு, பங்குனி 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகிறாருங்க. இந்த மாதிரியான கிரக நிலை காரணமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி உங்களுடைய அதிகமான சிரத்தை நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் நிறைய செய்தாலும் சில காரியங்களை தாங்க இந்த வாரத்தில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். ஆனால் அந்த வெற்றிகளும் உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை தருவதாகவே அமைங்க. நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக வழங்குவாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் லேட்டாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறும்போது கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களது வண்டி வாகனங்களை பராமரிப்பது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாகன பராமரிப்பு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் அதில் செலுத்துறது ரொம்ப அவசியம். தர்ம காரியங்களில் தான தர்மம் செய்கிறதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டுவீங்க. அப்படி செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க. வெளியூர் போகிறதுக்கான பயணங்களுக்கான வாய்ப்புகள்லாம் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்தபடி கைகூடும். அதனால் பயண வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள். பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் மனதில் உதவிக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அது உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். எதிர்பாராத பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு சில அலைச்சலான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால பயணங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. மனதிற்கு ஆசைப்பட்ட பிடித்தமான பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அசைவ பிரிவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்க உடம்பு இன்னும் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் அசைவ உணவுகள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. எனவே நீங்கள் நான்வெஜ் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை, பலவீனங்கள் எல்லாம் சரி செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க. நல்ல நிவாரணமாக அது அமையும். இருந்தாலும் வெளியிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. உணவு ஜீரணமாகணும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 30 நிமிடங்கள் நடக்கிறது, வாக்கிங் போகிறது நல்லதுங்க. இந்த வாரம் ஃபினான்சியல் ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமான ஒரு வாரமாகவே அமையுங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் கூட பிரேக் போடாமல் உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கான நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க. இந்த நேரத்தில் சாதகமான கிரக நிலைகள் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வத்தை அதிகரிப்பதற்காக நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த வாரம். அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பண வருமானம் கூடக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய பழைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்களே, ஓல்டு கஸ்டமர், அவர்கள் மூலமாக புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அதனால உங்களுக்கு புதிய கஸ்டமர் கிடைப்பாங்க. மேலும் உங்களுக்கான தொழில் விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாங்க. கூடுதல் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள், சில மூலப்பொருட்கள் கிடைக்காம போகலாம். தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் விலைவாசி உயர்வும் உங்கள் தொழிலுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ரெண்டையுமே நீங்கள் கவனமாக மேற்கொண்டு தகுந்த மேனேஜ்மெண்ட் மேற்கொண்டு நீங்கள் அதை ரெண்டையும் சிறப்பாக சமாளிக்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப அவசியங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு உங்கள் துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் புதிய ஒப்பந்தங்களில் ஆர்வத்தோடு பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறதுங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமாக அமையும். தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடுகள் மேற்கொள்ளலாம். அன்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுறீங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரக்கூடிய ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக அமையும். ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த வாரம் வியாபாரம் மட்டும் இல்லைங்க, உங்க பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் படிச்சு பார்க்காம சைன் பண்ணக்கூடாதுங்க. ஸோ சரியாக படிக்காமல் நீங்க சைன் பண்றத, கையெழுத்து போடுறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்க படிச்சு பார்க்காம சைன் பண்ணீங்கன்னா, சிக்கல்ல சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க. அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவசரப்பட வேண்டாம். நிதானித்து நீங்கள் அலட்சியமாக இல்லாம கூடுதல் கவனத்தோடு இருந்து படிச்சு பார்த்து நீங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது ரொம்ப முக்கியங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உத்தியோகத்துல அலுவலக பணிகள் அதிகரிக்கக்கூடிய காரணமாகவும், சில அவசிய தேவைகளுக்காகவும் உங்க ஆஃபீஸ் வேலையா வெளியூர் போகக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாங்க. இந்த வாரம் முழு ஈடுபாட்டோட நீங்க நிறைய முயற்சிகளை உங்க உத்தியோகம் சம்பந்தமாக நீங்க செய்வீங்க. அப்படி முயற்சி செய்யும்போது உங்க டேலண்ட்ட முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே திறமைகள் வெளிப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடுங்க. கவர்மெண்ட் தொடர்பான துறையில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே உங்க டேலண்ட்ட வெளிப்படுத்துங்க. உத்தியோக பணிகள் மிக மிக சிறப்பாக அமையும். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. உங்க ஃபியூச்சருக்காக எதிர்காலத்திற்கான புதிய பிளானை உருவாக்குவீங்க. நீங்களும் உங்க காதலரும் சேர்ந்து புதிய திட்டங்களை உருவாக்குவதை இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதை நீங்க தாராளமாக செய்யலாங்க. உங்க காதலரோட கைகோர்த்து ஏதாவது பூங்கால நடக்கிறதை இந்த வாரத்தில் நீங்க சிறப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு உருவாகுங்க. காதல் வாழ்க்கைக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. மேலும் உங்க காதலருடன் மனம் மற்றும் ஆன்மீக ஒற்றுமையை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு நீண்ட நாட்களாக உங்க தாம்பத்திய வாழ்க்கையை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல செய்திகள் அது குறித்த விஷயங்களுக்காக கிடைக்குங்க. நல்ல ஒரு ஐடியாக்கள் உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க வீட்டுக்கு சிறிய விருந்தாளிகள் வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. ஆமாங்க, உங்களுக்கான புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. அதனால இந்த செய்தியானது உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை இன்னும் அதிகரித்து தர கண்டிப்பாக நல்ல வாய்ப்பாக அமையுங்க. இப்பொழுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரோடும் கொஞ்சம் சுமூகமா நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக பல பிரச்சனைகளை நீங்க சமாளிக்க முடியும். பெண்களுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க குழந்தைகளுக்காக அதிகமான சிந்தனைகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்களது குழந்தைகளுக்காக நிறைய ஐடியாக்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரம் இந்த வாரம். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மற்றும் பரஸ்பர அன்பு எல்லாம் இன்னைக்கு தெளிவாக நீங்க கண்கூடாக உணரக்கூடிய தருணங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்வியில எந்த ஒரு போட்டித் தேர்வுகளும் நீங்க கலந்துக்கலாங்க. அதுல சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை கூடுங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய வெற்றிகளை மாணவர்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. மேலும் உங்களது ஆசிரியர்கள் மற்றும் உங்களது ஆசிரியர்களுடன் நீங்கள் உறவை மேம்படுத்துவதற்கான சிறப்பான தேவை இருப்பதை நீங்கள் உணர முடியுங்க. ஸோ நீங்கள் தேவைப்படும் போது உங்கள் ஆசிரியர்களுடன் தேவையான ஒரு கான்வர்சேஷன் நடத்தி உங்களது ஆசிரியர் மாணவர் உறவை வலுப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்லதுங்க. மேலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் லட்சுமி ஹயகிரி வரை வழிபட்டு வாருங்கள். வளமை சேரக்கூடிய யோகம் பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மூலமாக நம்ம தினசரி ராசிபலன்கள் உங்களை ரீச் ஆகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியங்க. அதை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்களை தெரியப்படுத்தினால் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.